வணக்கம் குருஜி. வணக்கம் சார். உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே மாத ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். உங்களோட சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது உங்களோட சொந்த ஜாதகம், உங்களோட கேள்விகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கும்பராசி. இந்த கும்பராசிக்கு உண்டான கிரக நகர்வுகள் இந்த மாதத்துக்கு, இந்த மே மாதத்துக்கு எப்படி இருக்குது உங்களோட பார்வையில்? இந்த கும்பராசி நேயர்களுக்கு கிரக நிலைகள் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ராகு ஜென்மராசியில் இருக்கார். குழப்பம் இருந்தாலும் குருவோட பார்வை இருக்குது. கேது பார்த்திங்கன்னா கலத்திர பாவத்தில் இருக்கார். வாழ்க்கை தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அப்புறம் நண்பர்கள் விஷயத்தில் அவ்வளோதான். மற்றபடி இவங்களோட ராசிநாதன் விரையாதிபதி சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம், 7.5 கடைசி பாத சனியாக இருக்கார். இந்த பாத சனியாக வந்தோடனே நிறைய பேருக்கு இடமாற்றம் அது இதெல்லாம் கிடச்சிருக்கு. கொஞ்சம் குழப்பமும் இருந்துக்கிட்டு இருக்குது. தனவரவும் பொருளாதாரமும் முன்ன பின்ன தான் இருக்குது, ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக முக்கியமான கிரகம் குரு. இவங்களுக்கு ரொம்ப குரு ரொம்ப ஃபேவரபிள். என்ன அப்படின்னா 2-11 கூடையவர். இவங்க ராசிக்கு நல்லவராக கெட்டவராங்கிறத விட அடுத்தது இவங்களுக்கு தனக்காரகனும் அவர் தான், லாபாதிபதியும் இவர் தான். ஸோ 2-11 கூடிய அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஸ்தான பலம் 2, 5, 7, 9, 11 ஸ்தான பலம். அந்த ஸ்தான பலம் அவருக்கு இருக்குது. அந்த குரு பகை வீட்டில் தான் இருக்கார், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் குரு இருக்கிற இடம் பஞ்சமஸ்தானம்ங்கிறது ஸ்தான பலம், பார்வை பலம் இவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அடுத்தபடியாக கலத்திராதிபதி சூரிய பகவான். இந்த கலத்திராதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் சகாயஸ்தானத்தில் உச்சமடைந்து இருந்தார். தைரியமாக இருந்தாங்க, எல்லா வேலைகளும் அற்புதமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த மிட்டு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14/5/2026 இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானம்ங்கிற 4ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். 4ஆம் பாவம்ங்கிறது பரவாயில்லை, ஒன்றும் பெரிய இது கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தபடியாக இவங்களுக்கு முக்கியமானது சுக்கிரன், சுகாதிபதி பாக்யாதிபதி, 4-9 கூடையவர். அவர் சுக்கிரன் சுகஸ்தானத்திலே ஆட்சி அமைக்கிறார். சனி பகவான் பார்வையை வாங்குறார். ரைட்டு. இந்த சுக்கிர பகவானுக்கு ஒரு டிரான்சிட் இருக்குது இந்த மாதம். 14/5/2026 அவர் பஞ்சமஸ்தானம்ங்கிற 5ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். 5ஆம் பாவத்தில் ஏற்கனவே குரு இருக்கார். ஸோ குருவோட இவர் சேரும்போது குரு சுக்கிர யோகம் பரிபூர்ணமாக இந்த கும்பராசினர்களுக்கு கிடைக்க போகிறது பெரிய விசேஷம். ஏன்னா 2 சுப கிரகங்கள் சேர்ந்து 5ஆம் இடத்துல ரொம்ப அற்புதமாக கொடுக்க போகிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா புதன் இவங்களுக்கு பஞ்சமாதிபதி, அஷ்டமாதிபதி. அந்த புத பகவான் இது வரைக்கும் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்கார், சகாயஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14/5/2026 அவர் சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஏன்னா இந்த புத பகவானுக்கு 2 டிரான்சிட் இருக்குது இந்த மாதம், ஒரே மாதத்துல 2 டிரான்சிட். அடுத்து 29/5/2026 இவரும் பஞ்சமஸ்தானம்ங்கிற 5ஆம் பாவத்துக்கு குரு சுக்கிரனோட சேர்ந்துடுறார். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இவங்களோட சகாயாதிபதி ஜீவனாதிபதி யார்? செவ்வாய் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமான கிரகம் இவங்களுக்கு. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் பகவான் எங்கெங்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்துருவார். என்னதான் அவங்க ராசிக்கு இது இல்லை அப்படிங்கும்போதே டீம் சரியில்லைனாலும் இந்த செவ்வாய் எங்கே இருக்காருன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா தனவரவு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் என்ன சனி பகவானோட சேர்ந்துட்டார். ஸோ 10 days கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக தான் இருக்கும். 11ஆம் தேதியிலேருந்து சூப்பராக அவர் சகாயஸ்தானத்துக்கு ஆட்சி அமைக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துலேயே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார். அடி தூள் கலப்பி போய்கிட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே இந்த ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க, சும்மா அதிருது இல்லை அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஓகே, இப்போ முயற்சி ஸ்தானத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் வேலை ரீதியாக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது வேலையில் இருக்கிறவங்க வேலை மாற்றணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அதாவது அந்த வேலை கொஞ்சம் சிக்கலில் இருக்கும். வேலை போயிட்டவங்க வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குமா? ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று உட்கார்றதுனால அது ஒன்று. இன்னொன்று சுக்கிரனே 4ஆம் இடத்துல, ராசிக்கு 4ஆம் இடத்துல, சனி பார்வை, இது எல்லாமே 7.5 சனி போயிட்டுருக்கு. பாத சனி தான் இத்தனைக்கும். பெரிய பலமாக தாக்கலை அப்படின்னா கூட, அந்த சனியோடைய தாக்கம் இல்லைன்னா கூட தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இது மட்டும்தான். இப்போ வேலை ரீதியாக எப்படி இருக்கும்? தசாபுக்தி சரியாக இருந்தாலே பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ கிரக அமைப்புகள் கோச்சார ரீதியாக இவங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்னா சனி பகவான் செவ்வாயோட சேர்ற வரைக்கும் தான் பிரச்சனை.
ஆனால் செவ்வாய் நகர்ந்த உடனே சனி பகவான் தனியாகிடுறாரு, செவ்வாய் தனியாகிடுறாரு, எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. அப்போ பிரச்சனையே இல்லை. அப்போ ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் நீங்கள் கேட்ட அந்த உத்தியோகம் நல்லபடியாக அமைஞ்சிரும். என்ன அதேமாரி என்ன நீர் ராசியில் தான் அவர் இருக்கார். ஸோ இவங்க வேலையில் எல்லாருமே கில்லாடிகள். அதனால் அதுக்குண்டான உயர்வுகளை சனி பகவான் கொடுப்பார் கண்டிப்பாக. ஏன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அதனால் சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா இவங்க உழைக்கக்கூடிய அம்சம் என்ன. அப்போ இந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறவர்களும் தான் பிரச்சனை. இந்த 2ஆம் இடத்தை விட்டு விலகி 3ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். அப்படிங்கும்போது இவங்களோட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியே சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார், ரொம்ப விசேஷம். ஸோ எல்லாமே இவங்களுக்கு இந்த மாதம் அதி அற்புதமாக 5ஆம் இடத்துல குரு என்ன ஆக எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ இந்த மே மாதம் இந்த கும்பராசினியர்களுக்கு உத்தியோகம் விஷயமா ஒரு பெரிய மாற்றங்கள் இனிமையாக கிடைக்கும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வுகள். இந்த குழப்பம் இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் விலகிடும். 10ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பர், நல்ல ஸ்டேபிளாக இருந்துருவாங்க. ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை உத்தியோகம் தேடின்னு இருக்காங்க அப்படின்னா நல்ல வேலை கண்டிப்பாக அமையும். இடம் மாற்றம் அற்புதமாக கிடைக்கும், எதிர்பார்க்குற மாதிரி. ஓகே, கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக இந்த மாதம் நல்ல வரவுகளை கொடுக்குமா, இல்லை கொடுக்கல் வாங்கல் அது மாதிரி பொருளாதார ரீதியாக அப்படி இருக்கும்? பெண்கள் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக தான் காயை நகர்த்திக்கிட்டு போகணும், பொறுமையாக அவங்க. ஏன்னா பொருளாதார சிக்கல் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கைங்கும் போதே கொஞ்சம் பொருளாதாரத்தில் தான் அடி வாங்கும். ஏன்னா தன வாக்கு குடும்பம் அதுமாதிரி பேசுகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா லேடிஸ் வந்து சாதாரணமாக பேசுகிறது கூட விகல்பமாக மற்றவங்களுக்கு படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம சாதாரணமாக பேசுவோம், அது அவங்களுக்கு ஒரு ஏதோ குத்துற மாதிரி இருக்கும். அப்போ பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த பொருளாதாரம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கடன் சுமை அதெல்லாம் இருக்கும் ஒரு 10 டேஸ். அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் மாறினோடனே இவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும், கடன் சுமை குறையும், இவங்களுக்கு பொருளாதாரமும் முன்னேற்றமாக இருக்கும். இப்போ வந்து உடல் நலமும் கடன் பிரச்சனையும் அதை பற்றி மட்டும் இந்த மாதத்துக்கு எப்படி இருக்கணும் அது மட்டும் சொல்லுங்கள். உடல் நலம் கடன் பிரச்சனை ரெண்டுமே பார்த்திங்கனாலே 11ஆம் தேதியிலேருந்து அவங்களுக்கு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதேமாரி கடன் சுமையும் இருக்கும், இல்லை அதுவும் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு 10 டேஸ் இருந்துட்டாங்க பொறுத்துட்டாங்க அப்படின்னாலே 11லேருந்து இவங்களுக்கு அதிரடி மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கடன் சுமை குறையிறதா இல்லையா பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு சேனலில் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க கடன் சுமை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக கடன் சுமை குறையும். அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே நல்லபடியாக அமைஞ்சிடும், பெட்ரு. ஆமாம், சூப்பராக அமைஞ்சிடும். அவங்களுக்கு ரொம்ப மனசில் இருக்கிற குழப்பம் போயிடும், தைரியம் அதிகமாகிடும், உத்வேகம் அதிகமாகிடும், வீரியம் அதிகமாகிடும். அப்படியே அவங்க எடுக்கிற காரியங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், தைரியமாக பேசுவாங்க. ஓகே, கும்பராசிக்கு உண்டான பரிகாரம் இந்த மாதத்துக்கு? கும்பராசி அப்படிங்கும்போதே 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை 10 நாளைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சனி அங்கே தான் இருக்கார், அவர் மாற மாட்டார். அவர் தான் ஸ்டாண்டிங், உங்களுக்கே தெரியும். 2.5 வருஷம் 3 வருஷம் உட்காந்துட்டுருப்பார். ஆட்டி படைக்கிறவரே அவர் தான், பாடத்தை கொடுக்குறவரும் அவர் தான். அப்போ 2ஆம் இடத்துல இருக்காருன்னா என்ன ஆகும்? பொருளாதாரம் எப்போவுமே கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக இருக்கும். அதேமாரி இப்போ 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரப்போகிறார். அப்போ தைரியம் அதிகமாகணும், கரெக்டாக. அப்போ தனவரவும் கிடைக்கணும், தைரியமும் வரணும். அப்படின்னா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை, அதுவும் கனக துர்க்கை. கனகம்னாலே தங்கம். அப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் கனகதுர்க்கை. கனகதுர்க்கையை வழிபாடு பண்ணாலே ரொம்ப விசேஷம். ஓம் ஸ்ரீ கனகதுர்காய நமக அப்படின்னு தினந்தோறும் 108 தடவை சொல்லணும், ரொம்ப விசேஷம். பண வரவும் வரும், தைரியமும் அதிகமாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு இந்த தைரியம், தனவரவு, கடன் சுமை குறையணும், உத்தியோகம் நல்லபடியாக இருக்கணும், தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும். கண்டிப்பாக இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. கனகதுர்க்கையை வழிபாடு பண்ணாலே இந்த மாதம் அதி அற்புதமான ஏற்றம் தரக்கூடிய மாதமாக, முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.